பொங்கல் ஸ்பெஷலாக வெளியான அனௌன்ஸ்மெண்ட்டு மற்றும் நியூ போஸ்டர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராதிகாவுடைய தாய் கிழவி பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் பிப்ரவரியில் தேட்டர்ஸில் வெளியாகும். திரௌபதி 2 பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி 23 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சர்தார் 2 பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் இந்த வருஷம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். டயங்கரம் பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. சரத்குமாரோடைய ஆழி பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. தனுஷோடைய 54வது படத்துக்கான டைட்டில் கரா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்கும் கூடவே விட்டுருக்காங்க. அந்த படம் இந்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும். செகண்ட் லுக் போஸ்டரும் வெளியிட்டு அதுக்கு அடுத்தது கிளிம்ஸும் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிம்ஸு வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்குது. இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அருள் நிதியோடைய நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் அருள்வான். அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கணேஷ் விநாயகன் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு சூர்யா 46 படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ரவி மோகனுடைய ப்ரோ கோடு படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏஜிஎஸ் 28வது படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அர்ஜுன் இந்த படத்தில் நடிக்கிறாரு. கட்டா குஸ்தி டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யலட்சுமி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மங்காத்தா ரிலீஸ் ஆக போகிறது ஜனவரி 23 அதற்கான ட்ரெய்லரு வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. கார்த்தியுடைய மார்ஷல் படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. தனுஷுடைய 55வது படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. சூர்யா 47 படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜீத்து மாதவன் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. சூர்யா அந்த படத்தில் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறாரு. ஃபுல் ஃபன்னு ஃபுல் ஆக்ஷனு பக்கா என்டர்டெயின்மெண்ட் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வருஷத்துலேயே இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுமா. மண்டாடியிலிருந்து நியூ ஸ்டைலு வெளியிட்டிருக்காங்க. லெனின் பாண்டியன் பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. கங்கை அமரன் ரோஜா நடிக்கிறாங்க அந்த படத்தில். டிமாண்டி காலனி 3 படத்துக்கான பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த வருஷம் சம்மரில் ரிலீஸ் ஆகும் அந்த படம் தேட்டர்ஸில். அதர்வாவுடைய இதய முரளி படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. யோகி பாபு ரவி மோகனுடைய அண்ட் ஆர்டினரி மேன் அதற்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. மரகத நாணயம் 2 இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஏஆர்கே சரவணன் டைரக்ஷன் பண்ணுறாரு. வெற்றியோடைய பிளாக் கோல்டு பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணோடைய தாசமாக்கான் பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. கலையரசனுடைய ஸ்ட்ரீட் படத்துக்கான பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த படம் இந்த வருஷம் மார்ச்சில் ரிலீஸ் ஆகும் தேட்டர்ஸில். சமுத்திரகனியோடைய கொக்கரொக்கு படத்துக்கான பொங்கல் மற்றும் சங்கராந்தி ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. பாபி சிம்மா 25வது படத்துக்கான பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. விக்ராந்த் யோகி பாபு நடிக்கிற தி கில்லர் மேன் பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. நிவின் பாலியோடைய பேபி கேர்ள் படத்துக்கான சென்சார் யூ கொடுத்துருக்காங்க. அந்த படம் ஜனவரி 23 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். இதய முரளி ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விஷலாக. அர்ஜுன் டைரக்ஷன் பண்ணுற சீதா பயணம் பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த படம் பிப்ரவரி 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். விலங்கு சீசன் 2 தி வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படின்னு G5ல் சீக்கிரமாகவே வெளியாக போகுது. கருப்பு ஏற்கனவே நிறைய போஸ்டர்ஸு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பொங்கல் ஸ்பெஷலாக போஸ்டர் இல்லை. அடுத்த அப்டேட்டு செகண்ட் சிங்கிள் மற்றும் சாங்கு கண்டிப்பாக அப்டேட்டு இந்த படத்தை பற்றின ரிலீஸு அப்படின்ற மாதிரி டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு.